Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Next வீடியோவில் நம்ம வெக்டார் டிஃபரன்ஷியேஷனோட பேசிக்ஸ் அண்ட் தென் கிரேட் ஆஃப் ஸ்கேலார் பொட்டன்ஷியல் டெல் ஃபை எப்படி ஃபைன் பண்ணுறது, அட் பர்டிகுலர் பாயிண்ட்ஸில் எப்படி ஃபைன் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம், ரைட்? ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் ஒன்று இருக்குது அண்ட் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் ரிப்பீட்டடாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு நிறைய முறை கேட்குறாங்க. 5 and 10 மார்க்கில் கூட இதில் நான் லாஸ்ட்டாக ஒரு சில கொஸ்டின் போட்டிருப்பேன். அதெல்லாம் 10 மார்க் கொஸ்டின்லேயே நமக்கு நிறைய முறை ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஸ்டின், ரைட்? ஸோ இது நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான செக்ஷன். உங்களுக்கு 100 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிலபஸில் டிஃபரன்ஷியல் பொறுத்த வரைக்கும், தட் இஸ் வெக்டார் டிஃபரன்ஷியலை பொறுத்த வரைக்கும், ரைட்? ஸோ இனிஷியலி ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இதை நான் முன்னாடியே லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் பேசிக்காக பேசினேன். ஸோ இதை நான் அப்படியே பேசுகிறேன். இஃப் ஆர் வெக்டார் இஸ் அ பொசிஷன் வெக்டார், இந்த ஆர் வெக்டாரை நம்ம என்ன சொல்லணும்னா பொசிஷன் வெக்டார். எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார் அப்படின்னு பேசுவோம். தென் மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டார், மேக்னிடியூட்னா என்ன பண்ணுவோம், விச் கேன் பி ரிட்டன் as ஸ்மாலர். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வெக்டாருக்கு மேக்னிடியூட் எடுத்திங்கனாலே இட் பிகம்ஸ் அ ஸ்கேலார், ஒரு நம்பராக மாறிடும், ரைட்? அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு அண்டர் தி ரூட் ஆஃப் எப்படி எழுதுவீங்க, ஐ கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஜே கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் கே கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர், அவ்வளோதான். ஸோ யுவர் ஆர் இஸ் நத்திங் பட் அண்டர் தி ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணோம். அப்போ ஸோ விச் இஸ் நத்திங் பட் மாடுலஸ் ஆர் வெக்டார் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு அண்டர் தி ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். தென் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா வில் கெட் யுவர் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஃபரன்ஷியேட்டிங் தி அபோவ் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து அண்ட் ஒய்யை பொறுத்து அண்ட் இசட்டை பொறுத்து நான் இந்த மேலே இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ ஆர் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் என்ன ஆகும், ஸோ ஆர் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2r. பட் இங்கே இருக்கிறது ஆர், நம்ம பண்ணுறது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். பட் ஆர் இஸ் ஆல்சோ ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். அப்போ நான் என்ன பண்ணணும், ஸோ இன்ட்டு என்ன பண்ணுவோம், டோ ஆர் பை டோ எக்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் நம்ம எழுதிருப்போம், ரைட்? ஆர் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் ஒய் இசட். அப்போ இப்படி நான் எழுதணும். ஸோ 2r இன்ட்டு டோ ஆர் பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸை பொறுத்து பண்ணிங்கன்னா 2x, ரைட்? அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிருமா? ஸோ இங்கே 2 கேன்சல், 2 கேன்சல், இந்த ஆர் இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா you will get dou r by dou x is nothing but x by r. Similarly, இதை நான் differentiate with respect to y பண்ணா என்ன, r square பண்ணிங்கன்னா 2r into dou r by dou y and y square differentiate பண்ணா என்ன, 2y, that's it. So அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். Then again 2 cancel பண்ணிங்கன்னா will get dou r by dou y is nothing but y by r. So அதே மாதிரியே 2 times r into dou r by dou z equal to 2z, 2 cancel பண்ணிங்கன்னா dou r by dou z equal to z by r. இந்த 3 ரிசல்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ப்ராப்ளமில் இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ dou r by dou x na x by r, dou r by dou r na y by r, dou r by dou z na z by r. இந்த 3 விஷயம் நமக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப, ரைட்? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1 என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ எவால்வேட் டெல் ஆர் இஸ் ஈக்குவல் டு அண்டு டெல் ஆஃப் 1 by r ரெண்டுத்தையும் நான் ஃபைன் பண்ணணும், ரைட்? ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதை எப்படி நம்ம ஃபைன் பண்ணுவோம் அப்படிங்கிறது பார்ப்போம், ரைட்? எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா since we know that what del phi is equal to dou phi by dou x I vector plus dou phi by dou y j vector plus dou phi by dou z k vector, right? So அப்போ del of r 5 பிளேஸில் r போட்டிங்கன்னா என்ன ஆகும், dou by dou x of r I vector plus dou r by dou y j vector plus dou r by dou z k vector. Then எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா dou r by dou x equal to x by r, dou r by dou y equal to y by r, dou r by dou z equal to z by r. அப்போ அதுதான் இங்கே இருக்குது, மேலே நம்ம இதை டிஃபைன் பண்ணோம், ரைட்? அப்போ இது என்ன ஆகும், x by r into I vector plus y by r into j vector plus z by r into k vector. ஸோ இது எல்லாத்துலேயும் r vector காமனா, ஸோ காமனாக எடுத்திங்கன்னா நியூமரேட்டர் என்ன ஆகும், xi vector plus yj vector plus zk vector அப்படின்னு மாறும், ரைட்? ஸோ வாட் இஸ் யுவர் xi yj zk vector, இதுதான் பொசிஷன் வெக்டார், நம்மளோட r vector அப்படின்னு எழுதுவோம். ஸோ தட் யுவர் ஆன்சர் இஸ் r vector by r. ஸோ வாட் இஸ் யுவர் del r, ஸோ del r is nothing but r vector divided by r. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம், ரைட்? தட் இஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஓவர். செகண்ட் சப் டிவிஷன் என்ன, அகைன் del of 1 by r கேட்டிருக்காங்க. அப்போ என்ன ஃபார்ம், நமக்கு del phi னா எனக்கு என்ன தெரியும்னா dou phi by dou x I vector
dou phi by dou y j vector plus dou phi by dou z k vector. அந்த இடத்துல phiக்கு பதில் 1 by r. அப்ப என்ன ஆகும் 1 by r into I vector 1 by r into j vector plus dou phi by dou z into 1 by r k vector. அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த 1 by r மேலே வந்தால் என்ன ஆகும் r inverse மாறுமா. ஸோ r inverse dou phi by dou x of r inverse I vector plus dou phi by dou y of r inverse j vector plus dou phi by dou z of r inverse into k vector. நெக்ஸ்ட் இந்த r inverse டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன பவரில் இருக்க -1 ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ -1 r பவர் -2 வரும் ரைட். ஏன்னா x பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஸோ n x பவர் n -1 வருமா. ஸோ அப்போ இதோட டிஃபரன்ஷியேஷன் எனக்கு என்ன வரும் -1 into r பவர் -1 into இந்த r டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன dou r by dou x. ஏன்னா நம்ம பண்றது வித் ரெஸ்பெக்ட் டு x ஆல பட் இங்க இருக்க ஃபங்க்ஷன் r. அப்ப into dou r by dou x I vector plus இதோட டிஃபரன்ஷியேஷன் சேம் -1 into r power -2 into dou r by dou y of j vector plus -1 into r power -2 into dou r by dou z of k vector. Then எல்லாத்துலயும் பாருங்க -1 r power -2 காமன். அப்ப நான் அதை என்ன பண்றேன் காமனா வெளியில எடுத்துக்கிறேன் -1 into that minus அவ்வளவுதான் ரைட். ஸோ -r power -2 காமன். அப்போ ரிமைனிங் என்ன வரும் dou r by dou x I vector plus dou r by dou y j vector plus dou r by dou z k vector. ஸோ நமக்கு என்ன தெரியும்னா dou r by dou x equal to x by r, dou r by dou y equal to y by r, dou r by dou z equal to z by r னு தெரியும். ஸோ அப்போ minus of r power -2 into x by r I vector plus y by r j vector plus z by r k vector. Then minus of r power -2 into xi vector. ஏன்னா எல்லாத்துலேயும் r காமன். ஸோ r காமன் ஆத்திங்கன்னா xi plus yj plus zk vector அப்படின்னு வரும். which is nothing but your r vector ரைட். ஏன்னா நமக்கு தெரியும் r vector equal to xi vector plus yj vector plus zk vector. So which is minus of r power -2 என்ன 1 by r square எழுதலாம். அப்போ r vector divided by r square. Then r square into r பண்ணிங்கன்னா you will get என்ன. So del of 1 by r is nothing but minus r vector by r cube right. That's all. இவ்வளவுதான் உங்களுக்கு ப்ராப்ளம் நம்பர் 1 ஓட ஆன்சர் ரைட். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இதுவும் நமக்கு ரைட். இதில் நெக்ஸ்ட் நமக்கு ப்ராப்ளம் 2 என்னன்னு பாருங்கள். ஸோ மொத்தமாக நான் ஒரு 4 ப்ராப்ளம் போட்டிருக்கேன். இதில் ப்ராப்ளம் 4 வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்ளம் ரைட். ஸோ நிறைய முறை அதை கேட்டிருக்காங்க அதனால் சொல்கிறேன். தென் ப்ராப்ளம் 2 என்ன அப்படின்னா ப்ரூவ் தட் டைவர்ஜென்ட் ஆஃப் ஆர் வெக்டார் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 by r ஆர் டெல் ஆஃப் ஆர் வெக்டார் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 by r அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ணுவாங்க ரைட். ஸோ டைவர்ஜென்ஸ் அப்படின்னா அந்த டெல் ஆப்ரேட்டர் தான் பேசுகிறோம். அதை பற்றி இன்னும் நம்ம பேசல, அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இப்போதைக்கு டெல் ஆஃப் ஆர் வெக்டார் பை ஆர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. சொல்யூஷன் since del phi வந்து எனக்கு என்ன தெரியும்னா dou phi by dou x I vector plus dou phi by dou y j vector plus dou phi by dou z k vector ரைட். ஸோ அப்போ r வெக்டார் என்னது xi vector plus yj vector plus zk vector. அப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க del of r vector by r. அப்போ என்ன ஆகும் dou by dou x of x by r plus dou by dou y of y by r plus dou by dou z of z by r. ஏன் இப்படி போட்டிருக்கேன் ஏன்னா r வெக்டாரோட ஃபார்ம் xi yj zk ன்னு வருமா. டிவைட் பை r டிவைட் பை r டிவைட் பை r எல்லாத்துலேயும் இருக்குது காமனா. ஸோ இங்கே x மட்டும் எடுத்துருக்கேன்னா இங்கே i வெக்டார் i வெக்டார் இன்ட்டு i வெக்டார் பண்ணுறப்ப தான் எனக்கு ஆன்சர் 1. j வெக்டார் இன்ட்டு j வெக்டார் பண்ணுறப்போ 1, k வெக்டார் இன்ட்டு k வெக்டார் பண்ணுறப்போ 1 டாட் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரைட். அதனால தான் ஜஸ்ட்டு x by i. அப்போ x இன்ட்டு திஸ் அடுத்தது y இன்ட்டு திஸ் z இன்ட்டு திஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ இது என்ன மாதிரி ஃபார்மில் இருக்குன்னா u by v ஃபார்மில் இருக்குது ரைட். ஸோ u by v டிஃபரன்ஷியேட் பண்ணோம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். u by v அதாவது 5ல் இருந்தாலும் சேம் ஃபார்ம் தான் பட்டிருக்கோம். ஸோ அப்போ u by v டேஷ் என்ன v டேஷ் v ஸ்கொயர் v u டேஷ் மைனஸ் u v டேஷ் ரைட். அப்போ இங்கே u ஓட வேல்யூ எனக்கு x, v ஓட வேல்யூ r. அப்போ டினாமினேட்டர் என்ன ஆகும் v ஸ்கொயர்னா r ஸ்கொயர் v u டேஷ். அப்போ r இன்ட்டு u டேஷ் x வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணிங்கன்னா 1 மைனஸ் x இன்ட்டு இது என்னது r டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா dou r by dou x அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ r இன்ட்டு 1 மைனஸ் x இன்ட்டு dou r by dou x by r ஸ்கொயர் ப்ளஸ் இது என்னது அகெயின் டிவைடில் r ஸ்கொயர் r இன்ட்டு 1 மைனஸ் y இன்ட்டு dou r by dou y ப்ளஸ் டிவைடில் r ஸ்கொயர் r இன்ட்டு மைனஸ் தட் இஸ் 1 மைனஸ் z இன்ட்டு dou r by dou z அவ்வளோதான். ஸோ இப்போ எல்லாத்துலேயும் r ஸ்கொயர் காமன். அண்டு நமக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியும் அப்படின்னா dou r by dou x equal to x by r, dou r by dou y equal to y by r, dou r by dou z equal to z by r. அப்போ இந்த பிளேஸில் x by r, இந்த பிளேஸில் y by r, இந்த பிளேஸில் z by r போட்டிங்கன்னா you will get r minus x into x by r by all square plus r minus y into y by r by r square r minus z into z by r square. அப்போ இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன r square minus இது LCM எடுக்கிறேன். ஸோ r into r square minus x square whole divided by r square plus இது again cross multiply r square minus y square by r the whole square plus r square minus z square by r divided by r square right.
அப்போ r into r என்ன ஆகும் r cube. ஸோ இங்கே r cube இங்கே r cube. ஸோ நியூமரேட்டர் என்ன x ஸ்கொயர் r ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் r ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் r ஸ்கொயர் மைனஸ் z ஸ்கொயர் எல்லாத்தோட டினாமினேட்டரும் r cube காமன். அப்போ டினாமினேட்டரை காமனாக எடுத்துகிட்டு நியூமரேட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வில் கெட் திஸ். இப்போ r ஸ்கொயர் எத்தனை டைம் இருக்குது பாருங்கள் 3 times r ஸ்கொயர் இருக்குது. அப்போ விச் இஸ் 3r ஸ்கொயர் மைனஸ் எல்லாத்துலேயும் காமன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் பை r ஸ்கொயர் r cube வரும். தென் வாட் இஸ் திஸ்? இதை நம்ம இப்போ தான் மேலே பார்த்தோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயரோட வேல்யூ r ஸ்கொயர் கரெக்டாக. அப்போ 3r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர் டிவைடட் பை r cube வரும். ஸோ இதை நாங்கள் எழுதியிருக்கேன் மேலே நம்ம டிஃபைன் பண்ணதை இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். தென் 3r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர் பண்ணால் என்ன 2r ஸ்கொயர் பை r cube. ஸோ r ஸ்கொயர் கேன்சல் பண்ணிங்கன்னா your answer is 2 by r. Therefore del of r vector by r is nothing but 2 by r. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம் ரைட். தென் ப்ராப்ளம் 3 என்னன்னு பாருங்கள் ஃபைன் del of log r ரைட். எல்லாத்துக்கும் சேம் ப்ராசஸ் தான் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ சொல்யூஷன் del phi equal to என்னது dou phi by dou x I vector plus dou phi by dou y j vector plus dou phi by dou z k vector ரைட். ஜஸ்ட் இது ஒரு ப்ராப்ளம்காக ரைட். ஸோ சின்ஸ் phi equal to என்னது log r அப்போ dou phi by dou x எனக்கு என்ன வரும் log r பண்ணிங்கன்னா 1 by r into dou r by dou x வருமா. அதே மாதிரி dou phi by dou y னா 1 by r into dou r by dou y. dou phi by dou z னா 1 by r into dou r by dou z. இது எல்லாத்தையும் நான் அந்த பிளேஸில் போட்டால் so del phi is equal to 1 by r into dou r by dou x into I vector plus 1 by r into dou r by dou y j vector plus 1 by r into dou r by dou z k vector. இந்த phi தான் நம்ம வந்து என்னவா எடுத்திருக்கோம் log of r அப்படின்னு எடுத்திருக்கோம் ரைட். அதை நாங்கள் போட்டணும் ஃபைனலி. ஸோ அப்போ 1 by r வந்து எல்லாத்துலேயும் காமன். ஸோ 1 by r எடுத்திங்கன்னா dou r by dou x I vector plus dou r by dou j vector plus dou r by dou z k vector. நமக்கு என்ன தெரியும் dou r by dou x னா x by r, dou r by dou r னா y by r, then dou r by dou z னா z by r. then இதை நாங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணால் 1 by r into x by r I vector plus y by r j vector plus z by r k vector. எல்லாத்துலேயும் r வெக்டார் காமன். ஸோ xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார் வரும். r into r ஸ்கொயர். ஸோ 1 by r ஸ்கொயர் into xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார். ஏன்னா நமக்கு r வெக்டார் இதுன்னு தெரியும். ஸோ your final answer is r வெக்டார் divided by r ஸ்கொயர். ஸோ this is your del of log r ஓட ஆன்சர். இம்பார்ட்டன்ட். இது ப்ராப்ளம் 4 என்னன்னு பாருங்க. ப்ராப்ளம் 4 ரெண்டு விதமாக கொஸ்டின் கேட்கலாம். ஸோ எவால்வேட் del of r power n. r இதே கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா prove that del of r power n equal to n into r power n minus 2 of r vector. ரைட். சொல்யூஷன் நமக்கு என்ன தெரியும் del phi equal to dou phi by dou x into I vector plus dou phi by dou y into j vector plus dou phi by dou z into k vector. ரைட். சின்ஸ் நமக்கு 5 பிளேஸில் இங்கே என்ன இருக்குது கொஸ்டினில் r power n இருக்குது. ஸோ தட் நம்ம r power n போட்டோன்னா dou phi by dou x எனக்கு என்ன வரும் இந்த பவரில் இருக்க n x பவர் n ஃபார்மில் இருக்குது ரைட். அப்போ இந்த பவரில் இருக்க n ஃப்ரெண்டில் வரும். ஸோ n into r பவர் n minus 1 into இந்த r டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஏன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வித் ரெஸ்பெக்ட் டு x. r is a function of x y z ரைட். ஏன்னா பொசிஷன் வெக்டார் xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார். அப்போ இந்த r அகைன் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும் dou r by dou x ரைட். சிமிலர்லி dou phi by dou y எனக்கு என்ன வரும் n into r power n minus 1 dou r by dou y. dou phi by dou z என்ன n into r power n minus 1 dou r by dou z. then what is your del phi del of r n del phi னா dou phi by dou x into I vector அந்த மாதிரி. அப்போ del of r என்ன அந்த r n ஓட டிஃபரன்ஷியேஷன் into I vector plus dou phi by dou y into j vector plus dou phi by dou z into k vector ரைட். அந்த வேல்யூஸ் இந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸை இந்த பிளேஸில் போட்டதுக்கப்புறம் வில் கெட் திஸ் ரைட். அடுத்து பாருங்கள் என்ன காமன் நமக்கு எல்லாத்துலேயும் n r பவர் n minus 1 வந்து 3 பிளேஸ்லையும் காமனாக இருக்குது. ஸோ தட் அதை நம்ம காமனாக எடுத்தோன்னா வில் கெட் என்ன dou r by dou x into I vector dou r by dou y into j vector dou r by dou z into k vector மட்டும் இருக்கும். நமக்கு என்ன தெரியும் dou r by dou x னா x by r, dou r by dou y னா y by r, dou r by dou z means z by r. ஸோ அப்போ இதுக்கு பதில் நான் என்ன பண்ணலாம் x by r I vector plus y by r j vector plus z by r k vector. ஸோ இப்போ இது எல்லாத்துலேயும் r காமனா. ஸோ அப்போ என்ன வரும் n r பவர் n minus 1 into இது எல்லாத்துலேருந்து r காமன் எடுத்திங்கன்னா xi வெக்டார் ப்ளஸ் yj வெக்டார் ப்ளஸ் zk வெக்டார். ஸோ அப்போ xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk வேணா என்னன்னா r வெக்டார். ஸோ n r பவர் n minus 1 into r வெக்டார் டிவைடட் பை r. ஸோ இந்த டிவைடில் இருக்க r மேலே வந்தால் என்ன ஆகும் இட் பிகம்ஸ் r இன்வர்ஸ் ரைட். ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் ஒரு n r பவர் n minus 1 r inverse into r vector ரைட். ஸோ இந்த பவரையும் ஆட் பண்ணலாமா ஏன்னா ரெண்டோட பேஸும் காமன். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும் r பவர் n minus 1 minus 1 it becomes n minus 2 into r vector n r ரைட். தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இதோட
ஃபைனல் ஆன்சர். அதாவது del of r power n is equal to n r power n minus 2 into r vector. அவ்வளோதான் ப்ராப்ளம் ஓவர். ரைட், தென் ப்ராப்ளம் 5. இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய முறை இந்த கொஸ்டினை நமக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரைட், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடில் படிச்சிங்க அப்படின்னா ஸோ நிறைய முறை இந்த கொஸ்டின் இருக்குது. 10 மார்க்கில் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஆர் பவர் n into r vector is nothing but n plus 3 into r power n, or del of r power n into r vector can be written as n plus 3 into r power n. இதை நான் ப்ரூஃப் பண்ணணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூஃப் பண்ண போகிறேன். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கன்சிடர் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். வாட் இஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் தட் இஸ் r power n into r vector. அப்போ எனக்கு என்ன தெரியும்னா del phi is equal to dou phi by dou x i vector plus dou phi by dou y j vector plus dou phi by dou z k vector and r vector என்ன தெரியும், x i vector y j vector z k vector. அப்போ del of r power n into r vector கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது which is nothing but 5 பிளேஸில் r power n into r vector இருக்குது. அப்போ 5 பிளேஸில் r power n into r vector போட்டிங்கன்னா dou by dou x of this plus dou by dou y of this plus into j vector plus dou phi by dou z of this into k vector. அவ்வளோதான். நெக்ஸ்ட் r வெக்டார்னா எனக்கு என்ன தெரியும், xi plus yj plus zk. ஸோ அதை நான் r வெக்டார் பிளேஸில் போட்டுக்கிறேன். ஸோ தட் dou by dou x of r power n into this into I vector plus dou by dou y of r power n into position vector r vector oda value into j vector plus dou by dou z of r power n into this. ரைட், அடுத்தது எனக்கு டாட் ப்ராடக்ட்டில் என்ன விஷயம் தெரியும்னா i into i தான் வேல்யூ. ரைட், அப்போ i into i இந்த x மட்டும் வரும். அதே மாதிரி இங்கே என்ன j into j y மட்டும் வரும். அங்கே k into k z மட்டும் வரும். அதுதான் இந்த ஃபார்ம். ஸோ dou by dou x of r power n into x plus dou by dou y of r power n into y dou by dou z of r power n into z. ஸோ இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா இதுவும் எனக்கு ஆரும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்டில் இருக்கும். ஏன்னா பொசிஷன் வெக்டார் இதுவும் எக்ஸில் இருக்கிறதால அப்போ நான் என்ன பண்ணணும், யூவி மெத்தடில் போடணும். அப்போ யூவோட ஆன்சர் r power n, வியோட ஆன்சர் என்ன 1, சாரி வியோட பிளேஸில் 1 எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ யூ டேஷ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆகும், n into r power n minus 1. ரைட், இன்ட்டு என்ன வரும், டோ ஆர் பை டோ எக்ஸ். ஏன்னா நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம், பட் இங்கே இருக்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர். அப்போ வி டேஷ் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஜஸ்ட் 1. அவ்வளோதான், அதுதான் நான் இங்கே எழுதுகிறேன் இனிஷியலி. ஸோ ஆர் பவர் n into 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு n ஆர் பவர், ஏன்னா என்ன யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். ஸோ யூவோட வேல்யூ ஆர் பவர் n, வி டேஷோட வேல்யூ 1, அதான் இங்கே எழுதியிருக்கேன். ப்ளஸ் வி யூ டேஷ், ஸோ அதை எழுதியாச்சு. ப்ளஸ் ஆர் பவர் n into 1 plus y into n r power n minus 1 into dou r by dou y plus r power n into 1 plus z into n r power n minus 1 of respectively. ரைட், இங்கே uv பண்ண மாதிரி இங்கே uv பண்ணிங்கன்னா will get this. ரைட், அடுத்து எனக்கு என்ன தெரியும், dou r by dou x னா x by r தெரியுமா. அதே மாதிரி dou r by dou y என்னன்னா y by r, dou r by dou z னா z by r. இதை வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் பிளேசஸில் போட்டிங்கன்னா ஸோ திஸ் பிகம்ஸ் x by r. ரைட், அண்டு இந்த பிளேஸில் y by r, இந்த பிளேஸில் z by r, ரிமைனிங் டேர்ம்லாம் அப்படியே இருக்குது. ஸோ ரிமைனிங் எல்லாம் அப்படியே எழுதுகிறோம். ஜஸ்ட்டு அந்த x by r, y by r, z by r அந்த வேல்யூஸை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் பாருங்கள், x into x என்ன ஆகும், x ஸ்கொயர் பை r. அதே மாதிரி இங்கே ஒரு r பவர் n, இங்கே ஒரு r பவர் n, இங்கே ஒரு r பவர் n. அப்போ 3 times r பவர் n ப்ளஸ் n r பவர் n minus 1 into x into x, x ஸ்கொயர் பை r ப்ளஸ் n r power n minus 1 into y square by r plus n r power n minus 1 z into z square by r. ரைட், 3 டேர்ம் வந்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இதுலேயே n r power n minus 1 மூணுத்துலையுமே காமன், டிவைடட் பை எல்லாத்துலேயுமே r வெக்டாரும் காமன். அப்போ r வெக்டார் காமனாக எடுத்துக்கிறேன். ரிமைனிங் என்ன இருக்கும், இங்கே ஜஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் இந்த பிளேஸில் ஒய் ஸ்கொயர் அண்ட் இந்த பிளேஸில் z ஸ்கொயர். ஸோ 3r power n ஃப்ரண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த r மேலே வந்தால் என்ன ஆகும், இட் பிகம்ஸ் r இன்வர்ஸ். ஸோ n r power n minus 1 into r இன்வர்ஸ். ஃப்ரண்ட்டில் இருக்க டேர்ம் அப்படியே இருக்குது, இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இப்போ தான் நம்ம இந்த பிகினிங்கில் பேசணும். ரைட், ஸோ அப்போ இதுக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆர் ஸ்கொயர் அண்ட் இந்த ஆர் பவர் மைனஸ் 1 இங்கே என்ஆர் பவர் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா பேஸ் ரெண்டும் சேம். அப்போ பவர் ரெண்டையும் ஆட் பண்ணுமா, அப்போ it becomes r power n minus 2. So 3r power n plus n r power n minus 2 into r square. So இந்த r square again இங்கேயும் பேஸும் காமன். அப்போ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஸோ n r power n minus 2 plus 2. ஸோ இங்கே 3r power n. ஸோ அப்போ இது ரெண்டும் minus 2 plus 2 cancel, will get only nr power n. ஸோ 3r power n plus nr power n. ஸோ ரெண்டுலேயும் r power n காமன். அப்போ காமனாக எடுத்திங்கன்னா will get 3 plus n, which is nothing but n plus 3 into r power n. That is your right hand side. அவ்வளோதான். Therefore left hand side equal to என்ன வருது, right hand side, hence proved. Problem over.
தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம் அண்ட் இவ்வளோ தான் இந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ் நமக்கு, ரைட். ஸோ இந்த லாஸ்ட் கொஸ்டின் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ரைட். ஸோ தட்ஸ் ஆல். ரிமைனிங் வந்து வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.